இதுதான் இந்த மாதத்துக்கான கிராசரி லிஸ்ட். நான் எப்பயுமே டிமார்ட்டில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபார் த சேஞ்ச்க்காக நியர்பை ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தேன். பட் போனதுக்கான முக்கிய ரீசன் பாப்பாவுக்கு செவ்வாழைப்பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கலான்னு தான் போயிருந்தேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே செவ்வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். ஒரு முறை கூட டேஸ்ட் பண்ணது கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்துட்டு பாதாம், முந்திரி, திராட்சை, வால்நட்டு, பாப்பாவுக்கு பேரிச்சம்பழம். போன டைம் வாங்கும்போது வெறும் 5 பேரிச்சம்பழம் ரூ. 200 கிட்ட சொன்னாங்க. பட் இந்த வச்ச கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருந்தனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கிராசரி கூடவே இந்த மேட்டும் வாங்கியிருந்தேன். பார்த்தோன்னே கண்ணை பறிச்சிருச்சு. போன வச்சு வாங்கும்போது குவாலிட்டி நல்லா இல்லை. பட் இது குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிட்ட வந்துருந்துச்சு. ஃப்ரூட்ஸோட காஸ்ட் வந்துட்டு 1200 ஆச்சு. மொத்த கிராசரி இது வந்துட்டு 2200 கிட்ட ஆச்சு. ஒரு ஒய்ஃபை வந்துட்டு ஏமாத்துறதுன்றது தப்பான விஷயத்தில் மட்டும் இல்லை. அவங்கள விட்டுட்டு வெளியே போய் சாப்பிட்றதோ இல்லை வெளியே போகிறது கூட நான் தப்பானதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த விதத்தில் என் ஹஸ்பண்ட் என்னை நிறைய நாளாக ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாரு. வந்து பாப்பாரு கிச்சனில் சாப்பாடு பிடிக்கலனா வெளியே போய் சாப்பிட்டுக்காரு. ஸோ அது வந்து பெரிய பெட்டராக எனக்கு தெரியுது. உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. இன்றைக்கான இட்லி உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சி